ஆண்டவரின் திருக்கொடையே எம்மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம்மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே மத்தியில் வாசம் செய்வோரே ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிப்பவரே துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே துதிக்கிறோம்ப்பா 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 துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நேரத்தில் இறங்கட்டாப்பா, வல்லமையால் ஆட்கொள்ளுங்க ஆட்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே ஆவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே எம்மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. முற்றும் எம்மை மாற்றிடுமே. ஆவியாகிய தேவனே, முதல் பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினி நெருப்பாய் அப்போஸ்தலர்கள் சீடர்கள் மேல் இறங்கியது போல இயேசு நாமத்தினால் கூடியிருக்கிறது சிறு மந்தை மேல் இந்த நேரத்திலே அக்கினி பிழம்புகளாய் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இதை வார்த்தையை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே அக்கினி அபிஷேகம் நிரப்புவதாக. வார்த்தை வழங்க நிற்கிற இந்த அடிமையின் வாயிலிருந்து நெருப்பு போன்ற வசனங்கள் வர வேண்டுமாய் செபிக்கிறேன். பேசுவது நானாக அல்லாமல் இயேசு சுவாமி, உமது வசனம் நெருப்பு போன்றது என்று சொன்னீரே, நெருப்புமயமான வசனத்தை அடிமையின் வாயில் வைக்கும்படி செபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு இதயமும் அக்கினியாய் பற்றி எறிந்து இயேசுக்கு சாட்சியாய் விளங்கும்படி சொல்லமில்லை திருப்பரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அன்பு நேசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு இறை வார்த்தையை பறைசாற்ற வருகின்றேன். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49வது திருவசனம். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்கின்றார். தீ மூட்டுவது என்றால் எதற்கு? தீ மூட்டுவது என்றால் அனல் மூட்டுவது, அழிப்பது, புதிதாக்குவது, பரிசுத்தமாக்குவது என்ற பல அர்த்தங்களை நாம் கொடுக்கலாம். இங்கே நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்று சொல்லும் பொழுது உலகை அழிப்பதற்காக அல்ல, மாறாக அதை தூய்மையாக்கவே வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவி என்னும் நெருப்பால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் உபவாசித்து கண்விழித்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் அனல் மூட்ட முடியும். பிரியமானவர்களே, மாபெரும் எழுப்புதல் உண்டாக இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து அறிக்கை செய்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதுவே நம் ஆண்டவரின் விருப்பமாயிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து விண்ணேற்பு அடையும் முன் தம் சீடர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்: தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் நீங்கள் இந்நகரிலேயே தங்கியிருங்கள் என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த 120 நபர்கள் மேல்மாடி அறையில் ஒன்று கூடி ஒரே மனதாய் காத்திருந்து ஜெபித்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள திருவசனங்கள். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும்
வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, பெந்தகோஸ்தி நாளன்று மேல்மாடி அறையில் காத்திருந்து ஜெபித்த 120 நபர்கள் மீதும் நெருப்பு போன்ற பிளவுட்ட நாவுகள் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அத்தனை பேரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். அதோடு கூட நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றினார்கள். மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தொடக்க கால திருச்சபையிலே ஆண்டவருடைய சீடர்கள் அதிமிக வல்லமையோடும் அதிமிக வேகமாகவும் இறைவார்த்தையை அறிவித்தார்கள். எங்கு பார்த்தாலும் அக்கினி மயமானது. ஒட்டுமொத்த உலகமே எழுப்புதல் தீயினால் பற்றி எரிந்தது. அன்பாண்டவர்களே, அதே நிலைமை இன்றும் ஏற்பட வேண்டும் என்றுதான் நம் அன்பாண்டவர் விரும்புகின்றார். ஆகவேதான் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம் ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று இறை வார்த்தை என்னும் நெருப்பாலும் தூய ஆவி என்னும் நெருப்பாலும் இந்த மண்ணுலகம் முழுவதையும் நாம் பற்றி எறிய செய்ய வேண்டும். இதுதான் நம் ஆண்டவரின் திருவுளமாய் இருக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, மண்ணுலகில் தூய ஆவி என்னும் நெருப்பால் தீ மூட்டுங்கள். தூய ஆவி வந்துவிட்டாலே எப்படிப்பட்ட தீ வரும்? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நம்பிக்கை, நன்னயம், கனிவு, தன்னடக்கம் இவை போன்ற நெருப்பூட்டி மண்ணுலகை பற்றி எறிய செய்யுங்கள். மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். சிறியோரே, சிறுபிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் மண்ணுலகில் தீ மூட்ட ஆயத்தமாகுங்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இறுதி காலத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. எல்லாரும் நாம் மண்ணுலகை தீப்பற்ற ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தீவட்டியை கையில் எடுத்து இந்த மண்ணுலகை தீப்பற்றி எரிய செய்யுங்கள். எங்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, இறை வார்த்தை என்னும் நெருப்பு பற்றி எரிய வேண்டும். மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். மக்கள் பரிசுத்தமாக வேண்டும். நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எல்லோரும் விழித்தெழுங்கள். எல்லோரும் விழித்தெழ வேண்டும். ஒருவர் கூட அசதியாய் இருக்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருங்கள். இறைவார்த்தையை வல்லமையோடு போதியுங்கள். மண்ணுலகை தீ மூட்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ இருந்தால் பரவாயில்லை. வெதுவெதுப்பாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிலை வாழ்வை நிச்சயமாக இழந்து போவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவி எனும் அக்கினியால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது பாவத்திலே மூழ்கி கிடக்கும் இதயத்திலே பரிசுத்தம் எனும் தீயை மூட்டுங்கள். அன்பு இழந்து தவிக்கும் இதயங்களிலே அன்பு என்னும் தீ மூட்டுங்கள். அமைதி இழந்து தவிக்கிற உள்ளங்களிலே அமைதி என்னும் தீயை மூட்டுங்கள். மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்ற உள்ளங்களிலே மகிழ்ச்சி என்னும் தீயை மூட்டுங்கள். எங்கு பார்த்தாலும் தூய ஆவியானவருடைய அக்கினி பற்றி எரியட்டும். மக்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்திருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக அறிக்கையிட்டு நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:6 உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். Praise the Lord. Praise the Lord. தூய பவுல் தன்னுடைய சீடன் தன்னுடைய அன்பு மகன் தீமோத்தேயுக்கு இவ்வாறு எழுதுகின்றார். நான் உன்மீது கைகளை விரித்து உன்னை திருப்பணியில் நான் அமர்த்திய பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நினைவில் கொள் என்று சொல்கின்றார். அந்த அபிஷேகத்தை பெற்ற தீமோத்தேயு ஆவியானவருடைய கொடைகள் வரங்களால் நிரப்பப்பட்டார். அதை அனல் மூட்டி பற்றியெறிய விட வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்றால், தூயாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தோடு கூட உங்களுக்கு ஆவியானவருடைய கொடைகளும் வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. பெரியமானவர்களே, உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் அனல் மூட்டி பற்றி எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அனல் மூட்டுவது என்று நீங்கள் என்னை கேட்கலாம். வல்லமையாக துதியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள்,
கண் விழித்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள், அதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் இப்படி இதை செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவருடைய கொடைகளும் வரங்களும் அனலாக பற்றி எரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள் எரிகின்ற இந்த அபிஷேக தீ உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையும் பற்றி எரிய செய்யும். ஒட்டுமொத்த உலகமுமே தூய ஆவி என்னும் நெருப்பால் பற்றி எரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தோணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார், நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார், நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. Praise the Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பப்பட்டவர். அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியே இப்படி சொல்கின்றார். என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகிறார், அவரது மிதியடியின் வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி யோவான் சுட்டி காட்டுவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் ஒருவரே கடவுள். உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டாயிற்று. ஆகவே தான் திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்து மீட்பை பெற்றுக் கொடுத்து விண்ணேற்பாடு அடைந்தவுடன் தூய ஆவி என்னும் நெருப்பை நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கின்றார். தூய ஆவியாகிய நெருப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அனல் மூட்டி பற்றி எறிய செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றாலே தூய ஆவி என்னும் நெருப்பால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தூய ஆவி என்னும் நெருப்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, தூய ஆவி என்ற நெருப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் மண்ணுலகிலே தீமூட்டி எரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். தூய ஆவியாகிய நெருப்பினால் அபிஷேகம் பண்ணப்படாமல் நான் திருமுழுக்கு மட்டும் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அதாவது திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், எனக்கு ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இல்லை என்று நீங்கள் யாராவது சொல்வீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வெறும் சடங்காச்சாரம் தான். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்காவது நான் திருமுழுக்கு பேரளவில் பெற்றிருக்கிறேன், ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் என்னில் இல்லை என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால், இப்பொழுதிருந்தே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பரலோக நெருப்பால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட உபவாசித்து கண்விழித்து உருக்கமாக நீங்கள் ஜெபியுங்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், பரலோக அக்கினியால் நிரப்பப்படும் வரைக்கும்
நீங்கள் ஓய்ந்திருக்கவே கூடாது பிரியமானவர்களே. இடைவிடாமல் ஊக்கமாக போராடி எனக்கு வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருக்கொடை எனக்கு கொடுக்கப்பட்ட திருத்தூதர்கள் பணி 17 சொல்லப்படும். இந்த கொடையானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள எல்லோருக்கும் உரியது. கடவுள் கொடுத்த தூய ஆவியாகிய இந்த பெரும் கொடை, இந்த அற்புதமான கொடை, இந்த அபிஷேகத்தின் கொடை உங்களுக்கு உரியது. அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் இடைவிடாமல் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொன்ன அந்த சொல்லை, அதாவது அவரது விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அன்பார்ந்தவர்களே, எப்படி பரலோக அக்கினியால் நிரப்பப்படுவது, எப்படி அக்கினி அபிஷேகம் பெறுவது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. பாவ அறிக்கை செய்யுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். தாகத்தோடும் பாரத்தோடும் என்னை நிரப்பும், என்னை அபிஷேகம் என்று சொல்லி விடாப்படியாக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோக அக்கினியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் இறைவாக்கு பணிக்கு அழைக்கப்படும் முன்பாக ஒரு நாள் தேவாலயத்திற்கு சென்றார். அங்கே தேவாலயத்திலே அமர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்துக் கொண்டிருந்த ஏசாயாவுக்கு ஒரு காட்சி அருளப்படுகின்றது. தேவாதி தேவன் ஆண்டவராகிய கடவுள் உயர்ந்ததோர் அரியணையில் வீற்றிருப்பதையும் அவரை சூழ்ந்து செராபிம்கள் அதிமிக வல்லமையோடு துதித்துக் கொண்டு இருக்கிறதையும் எசாயா கண்டார். தூதர்களினுடைய துதியின் மத்தியிலே அமர்ந்திருந்த எசாயாவுக்கு தான் பாவி என்ற உணர்வு வருகின்றது. பாவி என்ற உணர்வு வந்தவுடனே அறிக்கை செய்கின்றார், ஐயோ நான் பாவி, அசுத்த உதடுகளை கொண்டவன், அசுத்த உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிடுகிறார். தூதர்களுடைய அந்த வல்லமையான துதியினாலே எசாயாவினுடைய பாவ கட்டுகள் உடைந்து போயின. பிரியமானவர்களே, எசாயா 6 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பார்த்தீர்களா? தூதர்களுடைய துதியின் மத்தியில் அமர்ந்திருந்த எசாயாவுக்கு முதலிலே பாவக்கட்டுகள் உடைகின்றது. அவர் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று பாவ அறிக்கை செய்து வேண்டும் பொழுது பரலோக அக்கினி ஒரு தூதனால் கொண்டு வரப்பட்டு அவருடைய உதடுகள் சுட்டு தூய்மையாக்கப்படுகின்றது. பரலோக நெருப்பு எசாயாவை தூய்மைப்படுத்தியது. அவர் பரிசுத்தாவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. தன்னையே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, என்னை அனுப்பும், இதோ நான் தயாராக இருக்கிறேன், உன் பணிக்கு அனுப்பும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரும் மண்ணுலகில் தீமூட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட எசாயாவை அனுப்பி வைக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் இறைவாக்கினர்களாகவோ இறை ஊழியர்களாகவோ நற்செய்தியாளர்களாகவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் தூய ஆவியானவரால் தூய்மையாக்கப்பட்டு பரலோக அக்கினியினால் நிரப்பப்படவில்லை என்றால் நீங்கள் மண்ணுலகில் தீ மூட்ட முடியாது. நீங்கள் வல்லமையான ஊழியம் செய்யவும் முடியாது. உங்களுடைய போதனையிலே அனல் இருக்காது. உங்கள் போதனையை கேட்கிற யாரும் உள்ளம் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கவோ, மனம் மாறி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவோ முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே இறை ஊழியர்களே, நெருப்பாக மாறுங்கள். மண்ணுலகை தீ மூட்டி பற்றி எரிய செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்புங்கள். அதிகாலையில் எழுந்து ஆவியில் நிரம்பி வல்லமையோடு துதியுங்கள். வல்லமையோடு நீங்கள் துதித்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகமே பற்றி எரியும். எப்பொழுது நீங்கள் தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ, ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, பிரியமானவர்களே, நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கவே முடியாது. ஏசாயாவை பாருங்க, போய் அமைதியா ஒரு பக்திமான் தான் கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு போனார். பட் ஆவியனுடைய அபிஷேகம் கிடைச்ச உடனே அவரால் சும்மா இருக்க முடியல. இதோ என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்துல குதிக்கிறார். அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரும் அப்படி அந்த ஊழியத்தை நாம் வலிமையாக செய்ய வேண்டுமென்றால் அக்கினியாக மாறணும். நம்ம உலகம் பற்றி எரியணும். மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். இறைவார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக ஏற்றுக்கொண்டு நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே,
ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி துதியுங்கள். இந்த உலகம் அக்கினியினால் பற்றியதோடு மட்டுமல்லாமல் எங்கும் அமைதியும் அன்பும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்து விளங்கும். மக்கள் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதோடு மட்டுமல்லாமல் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. 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 Hallelujah. வாசிக்க கேட்போம். எரேமியா இறைவாக்கு நூல் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் லார்ட். Praise the Lord. என் சொல் தீயை போன்றதல்லவா, கற்பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றதல்லவா என்று கேட்கின்றார் நம் ஆண்டவர். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் உள்ள எல்லா மக்களும் தூயாவி என்னும் நெருப்பாலும் இறை வார்த்தை என்னும் நெருப்பாலும் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். பெரியமானவர்களே, ஆம், ஆண்டவருடைய வார்த்தை நெருப்பு போன்றது, கற்பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றது. பாவத்தினாலே இறுகி கடினப்பட்டிருக்கும் இதயங்களை உடைத்து பொடியாக்கி தூயாவியனுடைய அக்கினியினாலே புடமிட்டு ஒரு மனிதனையும் புது மனிதனாக, புது மனுஷியாக, புது படைப்பாக மாற்றுகிறது இறை வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. என் வார்த்தை உங்களுள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் கூடியிருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்கின்றார் ஆண்டவர். நாம் எதை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார்? உலகத்துக்கு அடுத்த காரியங்களை கேளுங்க. வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், இதெல்லாம் கேளுங்க. ஆனால் ஆண்டவர் எதை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இந்த மண்ணுலகில் தீ மூட்ட, ஏராளமான ஆத்மாக்களை அறுவடை செய்ய, வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற, என்னை தூய ஆவியின் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த மண்ணுலகை தீப்பற்றி எரிய என்னை அனலாக மாற்றும் என்று கேளுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இறை வார்த்தை என் நெருப்பால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் ஆண்டவர் கேட்க சொல்கின்றார். லூக்கா நற்செய்தி 11 சொல்லப்படும், அப்பத்தை கேட்டால் ஒரு தந்தை கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். இப்படி சொல்லுகிற ஆண்டவர், தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை கொடுக்க அறியும் பொழுது விண்ணகத்தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியை கொடுப்பது எவ்வளவோ அவருக்கு பிரியமானது என்று சொல்கின்றார். அந்த ஆவியானவரை தான் நாம் கேட்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆவியானவரோடு அவருடைய அபிஷேகம், அவருடைய வரங்கள், கொடைகள் இவற்றை நீங்கள் கேளுங்கள். கேளுங்கள், நிச்சயமாக கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவரை நம்புங்கள், அவர் உங்களை நிரப்புவார். உங்கள் இதயத்தின் இயக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்களை கொண்டு ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் எழும்பச் செய்வார். அப்பொழுது உலக மக்கள் எல்லோரும் உண்மை கடவுளை அறிந்து கொள்வார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அவர்கள் வழியிலேயே நடந்து செல்லும் பொழுது, மறைநூலை விளக்கி கொடுக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி. நம் அன்பாண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஞாயிறு அன்று மாலை எருசலேமிலிருந்து 7 மைல் தொலைவில் உள்ள எமாவு என்னும் ஊருக்கு ஆண்டவருடைய சீடர்கள் இருவர் பயணமாகி நடந்து செல்கின்றார்கள். அப்படி அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சமீபத்திலே எருசலேமில் நடந்த காரியங்கள், அதாவது நம் ஆண்டவருடைய பாடுகள், கொடிய மரணம், இவற்றை பற்றி மிகுந்த வேதனையோடு பேசிக்கொண்டே அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். நம் ஆண்டவர் ஒரு வழிப்போக்கனை போல் அவர்களுக்கு தோன்றி அவர்களோடு சேர்ந்து நடக்கலாயினார். நடந்து கொண்டே, எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கின்றார். எருசலேமில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை தான் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதை பற்றிய அவர்களுக்கு தெளிவு இல்லை என்று தெரிந்த ஆண்டவர் தன்னை பற்றிய மறைநூல் பகுதியை அவர்களுக்கு விளக்கி கொடுத்து கொண்டே நடந்து போகின்றார். அப்பொழுது ஆண்டவர் மறைநூலை அவர்களுக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய இதயம் பற்றி எரிந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது இறை வார்த்தையை உங்கள் உள்ளத்தை, உங்கள் இதயத்தை பற்றி எரிய செய்யும். வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள, கண்டுணர அது உதவும். பூரண விடுதலையும் நித்திய பேரின்பத்தையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கும் வல்லமை இறை வார்த்தைக்கு உண்டு. பெரியமானவர்களே, ஆகவே இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் பொழுது உங்களிலே இருக்கிற அக்கினி, உங்களிலே இருக்கிற அபிஷேகம்
வளர்ந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. அதோடு கூட இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது மட்டுமல்ல, நீங்கள் இறை வார்த்தையை வல்லமையோடு போதிக்கும் பொழுது இறை வார்த்தையை கேட்கிறவர்களுடைய இதயத்தை உங்கள் வாயிலிருந்து வருகின்ற இறை வார்த்தை பற்றி எறிய செய்யும். ஆகவே நீங்கள் இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது ஏதோ கடமைக்காகவோ அல்லது ஏனோ தானோ என்று போதிக்காதீர்கள். தகுந்த தயாரிப்போடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நிறைய அபிஷேகத்தோடும் நீங்கள் இறை வார்த்தையை போதியுங்கள். அப்பொழுது உங்கள் போதனை கேட்கிறவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நித்திய வாழ்வை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருமுழுக்கு யோவானின் போதனை தீயை போல் இருந்தது. இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். அவரது போதனையை கேட்டவர்கள் வந்து உள்ளம் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதை நீங்கள் வாசித்தீர்கள். ஆம் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை கேட்டவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் மனம் மாற்றத்தின் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டத்தில் இருக்கிற போதகர்களாகிய நீங்கள் போதிக்கும் பொழுது உங்கள் போதனையிலே அனல் இருக்கின்றதா? உங்கள் போதனையை கேட்கிறவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களா? மன மாற்றம் இருக்கிறதா? ஆத்தும அறுவடை இருக்கிறதா? உங்களையே நீங்கள் அலசி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பாவமில்லாத பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து செபித்து துதித்து துதித்து நீங்கள் அனலாக இருக்கும் பொழுது இறை செய்தியை தயார் செய்யுங்கள். தயார் செய்த இறை செய்தியை நீங்கள் கொடுக்கும் பொழுது, இந்த இறை செய்தி மூலம் ஏராளம் ஆத்மாக்களை நான் ஆதாயம் செய்ய வேண்டும் என்றும், இறை வார்த்தையை போதிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்கிற அந்த மனநிலையிலும் நீங்கள் இறை வார்த்தையை வல்லமையோடும் வாஞ்சியோடும் நீங்கள் ஜீவனை கொடுத்து போதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது உள்ளம் குத்தப்பட்ட மக்கள் மனம் மாறி ஆண்டவரை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை போதிக்கும் முன்பாக தகுந்த தயாரிப்பு மிகவும் மிகவும் முக்கியம். 1 மணி நேரம் நீங்கள் போதிக்க போகிறீர்கள் என்று சொன்னால், அந்த 1 மணி நேர போதனைக்கு முன்பாக 3 மணி நேரம் நீங்கள் முழங்கால இருக்கணும் அல்லது அமர்ந்து செபிக்கணும். அந்த 1 மணி நேர போதனையை தயார் பண்றதுக்கு 3 வாரத்துக்கு மேல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இறை வார்த்தையை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது, என்ன எழுதுறது, என்ன வைக்கிறதுன்னு சொல்லி இப்படி நீண்ட தயாரிப்பு, நீண்ட நேரம் ஜெபம், ரொம்ப கவனமான தயாரிப்பு. போதனையை போதிக்கும் பொழுது ஆவியின் அபிஷேகம், தெய்வ பயம், ஆத்ம பாரம் இதோடு நீங்கள் போதிக்கும் பொழுது நிச்சயமாக யோவானுடைய போதனையை கேட்டது போல மக்கள் உங்கள் போதனையை கேட்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்பார்கள். நீங்கள் அவர்களை மனமாற்றத்தின் கிருபைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழியும் காட்ட உங்களால் முடியும். பிரியமானவர்களே, உங்கள் போதனையை நீங்கள் சரி செய்து பாருங்கள். இன்னும் அதிக வாஞ்சியோடு, இன்னும் அதிக வல்லமையோடு போதிக்க வேண்டும் என்ற ஆவலோடு ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் வல்லமை இருந்தது. நம் ஆண்டவர் போதனை கேட்போரின் உள்ளத்தை குத்தி ஊடுருவக்கூடியதாகவும், அதே சமயத்தில் உடைந்த உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாகவும், நித்திய வாழ்வை சென்றடைவதற்கு வழியாகவும் அவருடைய வார்த்தைகள் அமைந்தன. ஆண்டவர் இயேசு அஞ்சா நெஞ்சத்தோடும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இறைவார்த்தையை போதித்தார். அவருடைய போதனை கேட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 32 மற்றும் 36 வசனங்கள். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும்
வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையிலே வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. அதை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர் கண்டித்து பேசினார், கடிந்து கொண்டார், மிகுந்த வல்லமையோடு போதித்தார். தீயாவிகளை பார்த்து இவனை விட்டு ஓடிப்போ, இவளை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கட்டளையிட அவைகள் கூச்சலிட்டு கொண்டு வெளியேறின. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் அனல் இருந்தது. பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகு குறுகிய காலம்தான் போதித்தார். 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குறுகிய ஆண்டு போதனையிலே அவர் எருசலேம், யூதேயா, சமாரியா பகுதிகள் முழுவதிலும் அவர் பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஏராளம் மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் வாயிலிருந்து வந்த இறை வார்த்தை நெருப்பு போன்றதாக இருந்தது, சம்மட்டி போன்றதாக இருந்தது, உயிருள்ளதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானதாகவும் இருந்தது. ஆகவே தான் அநேகர் அவர் போதனையால் இழுக்கப்பட்டு ஆண்டவரிடம் வந்தார்கள். அவரை விசுவசித்த ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்புக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றினார்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை போதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த பெரிய கட்டளை, நாம் எல்லார் மேலும் சுமத்தப்பட்ட பெரிய கட்டளையை அவர்கள் சிறமேற்கொண்டு உடனே புறப்பட்டார்கள். அவர்கள் செய்து வந்த தொழில், அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை நிறைவேற்ற எங்கும் அவர்கள் சிதறுண்டு போய் இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்தார்கள். ஒரு மாபெரும் எழுப்புதல், ஒரு மாபெரும் சகாப்தம் உண்டாயிற்று பிரியமானவர்களே. ஆனால் இறை வார்த்தையின் பொருட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பொருட்டும் அவர்கள் ஏராளம் துன்புறுத்தப்பட்டார்கள். அடி, ஒத்தை, சிறைவாசம், அநேகர் கொல்லப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அஞ்சா நெஞ்சத்தோடும் விடாமுயற்சியோடும் அதிமிக வல்லமையோடு அவர்கள் இறைவார்த்தையை அவர்கள் பறைசாற்றினார்கள். ஆண்டவர் இயேசுக்கு பிறகு பரலோக ராஜ்யமே கட்டி எழுப்பப்பட்டு ஒரு புது எழுப்புதல் உண்டாயிற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இறை வார்த்தை நெருப்பை போன்றது. இறை வார்த்தையை நீங்கள் அதிகமாக போதித்து மண்ணுலகில் தீ மூட்டுங்கள். இறை வார்த்தை என்னும் நெருப்பாலும் தூய ஆவி என்னும் நெருப்பாலும் இந்த மண்ணுலகம் முழுவதும் பற்றி எரியட்டும், பரிசுத்தமாகட்டும். இந்த உலகம் ஒரு மாபெரும் எழுப்புதலை சந்திக்கட்டும். பிரியமானவர்களே, அதுதான் இன்று தேவையாயிருக்கிறது. பின்மாறி மழைக்காக ஜெபியுங்கள் என்று நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். இறுதி நாட்களிலே மாம்சமான எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன். பிள்ளைகள், வாலிபர், வயோதிபர் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், இறைவார்த்தையை போதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது நம் மூலமாக தான் வர வேண்டும். இறைவார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு மண்ணுலகில் தீ மூட்ட வேண்டும். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் போதிக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்வார்கள். இறை ஊழியர்களே, இந்த வல்லமையான பரிசுத்தமான இறைவார்த்தையை போதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உதடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து பொய், புரணி, அசுத்த வார்த்தைகள், சினிமா பாடல்கள், கோபமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், புரணி, சண்டை, சச்சரவு வரவே கூடாது. மதுபானமோ போதைப் பொருட்களோ நீங்கள் ஒருபொழுதும் அருந்தவே கூடாது. உங்கள் உடல் பரிசுத்தாவினுடைய ஆலயம். அதோடு குடி, விபச்சாரம், வேசித்தனங்கள், திருடு, கொலை, களவு இப்படி பண்ற பாவங்களும் உங்களிடம் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். திருமுழுக்கு யோவான் இருக்கிறது போல, மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று, நல்ல கனி கூட மரம் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. இறை வார்த்தையை போதிக்க உங்களை நீங்கள் கையளிக்கும் முன், இறை பணியை செய்ய நீங்கள் தொடங்கும் முன் நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். உங்களிடம் இருக்கிற பாவம், பாவத்தின் நாட்டம், பாவ வேர் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு அக்கினினால், பரிசுத்தாவின் இறைவார்த்தை என்கிற அக்கினினாலே நீங்கள் புடம்போடப்பட்டு ஒரு புது படைப்பாக மாற வேண்டும், அக்கினியாக மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்கள் செம்மையாக செய்வீர்கள். ஒட்டுமொத்த உலகத்தையும் அக்கினி அபிஷேகத்தினாலே நிரப்புவீர்கள். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய வார்த்தையின் வல்லமையினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பற்றி எரியும். ஒட்டுமொத்த உலகமும் நம் நாட்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை சந்திக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.
உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட, ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட. எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய, எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. சேர்ந்து அனல் மூட்டி எரிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். அனல் மூட்டி எரிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன். நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி சுவாமி. எங்கள் உள்ளத்தை நீர் ஆவியின் அக்கினியினாலே பற்றி எரிய செய்திருக்கின்றீர். நாங்கள் ஒவ்வொருவரும் தீப்பழம்புகளாக கடந்து சென்று இந்த உலகத்தின் எத்த செயலும் இறை வார்த்தையாலும் பரிசுத்தாவின் அக்கினினாலும் தீ மூட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்ல கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும், மண்ணுலகை அபிஷேகத்தினால் நிரப்பும். சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.